நீ வீடியோ இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தல, கிஃப்ட் வந்தனால ஒரு பேக் வச்சிருக்கா. அதுக்குள்ள தலைக்கு காலுக்கு கைக்குன்னு சொல்லிட்டு 10-15 டப்பா வச்சிருக்கா. என்னன்னு பார்த்து வீடியோ போடுவோமா? இந்த பேக் நம்ம ஸ்கூலுக்கு கூட கொண்டு போயிருக்க மாட்டோம். என்னதான் வச்சிருக்கா? வந்துட்டா. நீ சும்மா என்னன்னு சொன்னா மட்டும் போதும். ஒரு வேகாவோட ப்ரொடெக்டிவ் ஸ்ப்ரே, ஹேர் சீரம், ஹேர் கண்டிஷனர். ப்ராடக்ட்ஸ் லிங்க் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க அட்டாச் பண்றோம். ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு அல்வா மில்க் டிராப் சீரம், சாலிசிலிக் ஆசிட். இந்த சன்ஸ்கிரீன் வந்து மோட்டோட செல்ல மறக்கிட்டீங்க. வணக்கம்டா மாப்ள, தேனில இருந்து. மோபி வா. நீ வீடியோ இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தல, ஆமா, ஒரு அற்புதமான ஒரு வீடியோ மாட்டிருக்கு. என்னன்னு கெஸ் பண்ணு. என்ன நான் யோசிச்சிருக்கேன். நம்ம கிஃப்டி அக்கா வந்திருக்காள்ல, கிஃப்டி வந்தனால ஒரு பேக் வச்சிருக்கா. அந்த பேக் ஃபுல்லா டப்பாவா பாத்தியா? நீ கண்டுபிடிச்சிட்டியா? யூஸ் பண்ணிட்டேன். அதுக்குள்ள தலைக்கு காலுக்கு கைக்குன்னு சொல்லிட்டு 10-15 டப்பா வச்சிருக்கா. என்னன்னு பார்த்து வீடியோ போடுவோமா? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. வா, அவ வர முன்னாடி நம்ம ரைட் பண்ணுவோம். Come on guys, let's ride. First வர முன்னாடி பேக் இந்த மாதிரி தானே அந்த பேக் தூக்கி காட்டு. இங்கே பாருங்க, இந்த பேக் நம்ம ஸ்கூலுக்கு கூட கொண்டு போயிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேக்கு. ஆனால் இந்த பேக் ஃபுல்லாக இருக்குதுன்னு தலைக்கு காலை கைக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஷாம்பு, சீரம், ஆயில் இந்த மாதிரி தான் வச்சுருக்கா. இது நம்ம திறந்து ஒன்றொன்னா என்ன இருக்குன்னு பார்ப்போமா? தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. வா தர சும்மா போனவா? ஆ தர அவ வர. லாக்லாம் என்னடா இது? என்னதான் வச்சிருக்கா? பெட்டியா இருக்கு. இது வந்து அயன் பண்ற மிஷின் மூவி. வந்துட்டா. போயிரு, சப்புன்னு அரைஞ்சிரேன். போயிரு. அதுக்கு தான் அடிக்கிறீங்க. இதுதான் எங்க தங்கச்சி. இவன் பேக்ல வந்து குப்பையா நிறைய வச்சு. சரி கிஃப்ட், எங்க ஒரு வீடியோ எடுக்கணும். சரி, உன் பேக் ஒரே இருக்க தாயன். ஏன் பேக் வச்சு என்ன பண்ண போற? திங்ஸ் என்னெல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடியாது. நீ சும்மா என்னன்னு சொன்னா மட்டும் போதும், ஓகேவா? நீயே எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். போயிட்டு சொல்லாமோ? எப்படியும் எல்லாம் மொக்க ப்ராடக்ட். அவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டான். நம்ம ஒன்னொன்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தலைக்கு காலுக்கு ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பாப்பா, ஸ்டார்ட். யாய், பேக் கிடைச்சிட்டே. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போணுமா, இங்க இருந்து போலாமா? இல்ல நீ பெருசுல இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் தலையில இருந்து கீழே போவோம். தலைக்கு போடுற ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் தலைக்கு போட்ட ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது என்னன்னா ஒரு வேகாவோட ஹேர் ஸ்டைலிங் டூல், அதாவது 3-in-1. வந்து அந்த அளவு எக்ஸ்பிளனேஷன் அந்த இல்ல. இது வந்து ஸ்ட்ரைட்னர், இது கிரிம்பர், இது வந்து கலர். வந்து ஒரு ப்ராடக்ட் போதும். ஆனா டைரக்டா இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நம்ம மண்டையில போட்டா இருக்கிற கொஞ்சம் நெஞ்சமும் போயிரும்ங்கறனால ஹீட் ப்ரொடெக்டிவ் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு தான் இது யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து இது என்ன திரசிமிமா? திரசமி. இது என்னது? சும்மா ஸ்ப்ரே பண்ணணுமா அத? ஆமா, ஸ்டைல் கர்ல் பண்றதுக்கு, ஸ்ட்ரைட்டன் பண்ணதுக்கு முன்னாடி சிர்க்குன்னு பண்ணிட்டு ஸ்ப்ரே வந்து. சரி. அடுத்து அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு ஹேர் சீரம். எதுக்கு ஹேர் சீரம்? எதுக்கு? ஃப்ரிஸ் இல்லாம இருக்கிறதுக்கு. அதம்ல அந்த இது ஸ்ட்ரைட்டிங் பண்ணிட்டு பண்ணுவீங்க. இது வந்து வெட் ஹேர்ல வந்து யூஸ் பண்ணலாம். வெட் ஹேர்ல யூஸ் பண்ணலாம். இல்லனா ட்ரை ஆயிருச்சு காஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா ஸ்ட்ரைட்னிங் முடிச்சிட்டு யூஸ் பண்ணலாம். இல்ல அதுக்கு முன்னாடி கூட யூஸ் பண்ணலாம். எப்பனாலும் யூஸ் பண்ணலாம். பிரச்சனை இல்ல. யூஸ் பண்ணிக்கலாம், எலும்புமே யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், கமெண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து காலியா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து லிபான். இதுல நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கும். இது வந்து நான் போனப்போ இது மட்டும் தான். இந்த டப்பா சும்மா தான் வச்சிருக்கேன். அதுக்குள்ள ஒண்ணும் கிடையாது. இதுக்குள்ள கொஞ்சம் காலி ஆயிருச்சு. சொட்டு மருந்து மாதிரி கொஞ்சம் இருக்கு. நம்ம வாங்கணும். அடுத்து என்ன சீரம் வாங்குறதுன்னு தெரியல. ஆமா, ஸ்ப்ரே. அதுக்கப்புறம் இது வந்து ஹேர் கண்டிஷனர்.
கண்டிஷனர் இது வந்து ஒரு கொரியன் பிராண்ட்னு சொல்லி ஒருத்தங்க வந்து ஆக்சுவலி ஏமாத்திருக்காங்க. ஒரு கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப ஒரு கோடி ஒரு கோடி இப்ப நீ பார்த்த அதுதான் நினைச்சேன். ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து மோஸ்டா யாரும் யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. பட் கேர்லி ஹேருக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு கண்டிஷனர். ஆமா, இது வந்து கேர்லி ஹேர் ஷாம்பு. பி பிளான்ட்ல நிறைய வேரியன்ட் இருக்கும். ஆனா வந்து கேர்லி ஹேருக்கு இது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும். கேர்லி ஹேர் மட்டும் இல்ல, வேவி ஹேர் கூட யூஸ் பண்ணலாம். சோ இதோட பேர் பிளண்ட். குட்டி பாம் பி பிளான்ட். பி பிளண்ட். ஆனா இது ரொம்ப நாள் உழைக்கும். பாக்குறதுக்கு குட்டி பாட்டிலா இருக்கும். லைக் கொஞ்சமா எடுத்தாலே நல்லா நர வரும். இதை வந்துட்டு இப்போ ஆர்டரா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஷாம்பு யூஸ் பண்ணுங்க, அப்புறம் கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சீரம் யூஸ் பண்ணுங்க, ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் இதை ஸ்டைலிங் டூல யூஸ் பண்ணுங்க. முடிச்சுட்டு கடைசியில மொத்தமா முடியும். காஸ்டியூம் டிசைன் பண்ணி போட்டு மேக்கப் வச்சு ஸ்பா பண்ணி அதுக்கே 10,000 சொல்ல முடியும். இல்ல 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 அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாது. அதுக்கு தான் நம்ம ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ தலைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தோட ப்ராடக்ட்ஸ் லிங்கை வந்து நாங்கள் இந்த வீடியோட கீழே அட்டாச் பண்ணுறோம். இந்த வீடியோ பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பேஜோட நேம் வந்து ரெக்ஸ் கிரெடிட். அவர் தண்டமாக தான் உட்காந்துருக்காரு. எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியல நீங்க நம்ம தலைக்கு பார்த்தாச்சுல, அடுத்து எங்க போறோம் சொல்லுங்க. இப்போ வந்து கையில தான் மாட்டிருக்கு. இது வந்து ஒரு பாடி வாஷ். இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு, அப்பதான் வாங்கினேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து நான் வந்து நியூ அப்படின்னு நைக்கால காட்டுறப்பமே வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று என்னன்னா, ஃபேஸ் வாஷ் கொண்டு வந்த மறந்தனால இதை நான் மூஞ்சிக்கு போட்டேன். குட் ரிசல்ட்ஸ். அதை நான் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன். பெஸ்ட் பாடி வாஷ். அடுத்தது என்ன? அதுக்கப்புறம் இது வந்து ஹேர் பேண்ட். ரொம்ப நன்றி. இது வந்து மைசலார் வாட்டர். அதாவது சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. மைசலார் வாட்டர் இது வந்து மேக்கப் ரிமூவர் மாதிரி. நம்ம வந்து மேக்கப் லைட் மேக்கப் அண்ட் சன்ஸ்கிரீன் அந்த மாதிரி இருக்குன்னா இது வந்துட்டு ஒரு காட்டன் பேட் வந்து வச்சு நம்ம டேப் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இதுக்கு நேம் சொல்லு. மைசலார் வாட்டர். கார்னியர் கார்னியர் பிராண்டோட நேம் வந்து கார்னியர். ப்ராடக்ட் வந்து மைசெல்லார் கிளீனிங் வாட்டர் ஆல் இன் ஒன்னு போட்டுருக்காங்க. முக்கியமா இது வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடையாது. அதனால நீங்க வந்துட்டு நம்ம ப்ரோமோட் பண்றோம்னு தயவுசெய்து குரல் வளத்துக்கு கோடி ரூபா கொடுக்கலாம். 10 ரூபா தான் இருக்கு. லைக் செய்ய வைத்த பதிவு. அதுக்கடுத்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட். இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர், நியூட்ரோஜினாவோடது. இதோட ப்ரொனன்சியேஷன் எனக்கு கரெக்டாக தெரியல. ஆக்சுவலி இது வந்துட்டு இந்த டப்பாவோட வாங்கினீங்கன்னா 1250 rupees. இது வந்து நம்ம ரீஃபில் பேக்காக கூட வாங்கிக்கலாம். வந்து ஒரு டப்பா வாங்கிக்கலாம். உண்மையாகவே வர்த்து. இந்த ப்ரைஸ்க்கு அது வந்து வர்த்தான ஒரு ப்ராடக்ட். அதோட ஸ்மெல், அதோட டெக்ஸ்சர், அது கொடுக்குற ஹைட்ரேஷன். இல்லை டெக்ஸ்சர்னா இப்படி எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விஷ்கேரோட பாடி சன்ஸ்கிரீன். இது என்னோட 2வது பேக்கெட். நம்ம வந்து மூஞ்சிக்கு மட்டும் சன்ஸ்கிரீன் போட்டோம். இதுனா இப்போ வந்து இவங்கெல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி கருத்து குடிச்சு ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாடிக்கும் சன்ஸ்கிரீன் இருக்காங்க. இப்போ வந்து கை வந்து நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க அப்படின்னா இங்கே வரதான் ட்ரெஸ் இருக்குன்னா இங்கெல்லாம் சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாம். வந்து இது நான் இதுவரை யூஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பயம். எக் ஓப்பனர். இது வந்து ஐலாஷ் கலர். அது வந்து நான் யூஸ் பண்ணதில்லை. இது வாங்கி வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேல கண்டிப்பா இருக்கும். வந்து ஒரு டெர்மடாலஜிஸ்ட் வந்துட்டு ரெக்கமெண்டட் ஒரு இது ஆயிலி ஸ்கின்னுக்கு. இது ஒரு கிளென்சிங் ஆயில். மோஸ்ட் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டா இது மைசெல்லார் வாட்டர் உண்மையாவே இது கம்பேர் பண்றப்ப லோ பட்ஜெட் தான். குட்டி பாட்டில்லாம் லோ பட்ஜெட் தான். அந்த மாதிரி டைம்ல மைசெல்லார் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மேக்கப் அந்த மாதிரி யூஸ் பண்றப்போ இது யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். மேக்கப் போட முன்னாடி க்ளீன் பண்ணதுக்குள்ள ப்ராடக்ட் அது. இல்ல மேக்கப் இப்போ நீ காலையில மேக்கப் போட்டுட்ட, நீ போட மாட்ட. ஒரு கேர்ள் வந்து காலையில மேக்கப் போட்டுட்டு போறாங்க அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் ரொட்டீன்ல வந்து ஃபர்ஸ்ட் தான் வந்து இதை போட்டு நல்லா தேய்ன்னு தேய்க்கணும். தேய்ச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி விட்டு திருப்பி தேய்ன்னு தேய்க்கணும். அது வந்து ஒரு மாதிரி ஒரு டெக்ஸ்சர் மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் சோப்பு ஃபேஸ் வாஷ் போட்டு கழுவிடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஷீனோட ஒரு பவுச் ரொம்ப அழுக்கா இருக்கு. இது வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். இது வந்து ஒரு ஸ்க்ரன்ச்சி. இதை வந்து இந்த ஸ்கின் கேர்லாம் பண்ணுறப்ப இப்படி போட்டுட்டு பண்ணலாம். இதெல்லாம் வந்து கிளிப்பு. இந்த
அப்புறம் நெத்தி சுட்டி இதெல்லாம் ஸ்க்ரன்ச்சீஸ். இதெல்லாம் மோஸ்ட்டாக ஜூடியோ வெப்சைட் அந்த மாதிரி வாங்கினது. மோஸ்ட்டாக ஜூடியோ தான் இந்த மாதிரி ஸ்க்ரன்ச்சீஸ். ஓகே, முக்கியமானது என்னன்னா இந்த வில்வா மில்க் ட்ராப் சீரம். இது வந்து எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்னடா இதில் இருந்துட போகுது அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் இது என்ன அவ்வளோ வர்த்தாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணுது. ஆனால் சீரியஸாக எந்த சீரம் யூஸ் பண்ணி மூஞ்சிலாம் வெந்து போனால் கூட இது யூஸ் பண்ணலாம். லைக் ரொம்ப காமாக சூதிங்காக இருக்கும். வெந்து போனால் தான் யூஸ் பண்ணணுமா? இல்லை நார்மலான லைக் என்ன மாதிரி சுச்சுவேஷன்னாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு இது இருக்கும். இது பிரேக் அவுட்ஸ் மோஸ்ட்டாக ஆனது இல்லை. ஏஎம் ரொட்டீன்லையும் யூஸ் பண்ணலாம், பிஎம் ரொட்டீன்லையும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஏஎம் ரொட்டீனில் மட்டும் யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப எஃபெக்டிவ். சாலிசிலிக் ஆசிட் இது வந்து த ஆர்டினரியோட சாலிசிலிக் ஆசிட். நீங்கள் வந்துட்டு வேறு பிரான்ச்சில் கூட யூஸ் பண்ணலாம். இது வேறு மினிமலிஸ்ட் அந்த மாதிரி மற்ற பிரான்ச் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். எதுக்கு யூஸ் பண்ணுறேன் இருங்க, இது வந்து தெரியலப்பா, தெரியல. யூஸ் பண்ணலாம் போர்ஸ் இருக்கும்ல, இந்த போர்ஸ் அந்த ஓட்டை குட்டி குட்டி ஓட்டையா இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா போகும். அதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் இது வந்து இப்போ கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேட்ச் டெஸ்ட்னா ஒண்ணுமே கிடையாது. ஏதோ ஒரு புது ப்ராடக்ட் ட்ரை பண்றீங்கன்னா அதை எடுத்து ஃபர்ஸ்ட் உங்களோட இந்த ஜாலைன் இருக்கா இந்த இடத்துல கொஞ்சோண்டு தடவி பார்க்கணும். அது வந்து ஒரு ஏதாவது ரியாக்ஷன் ஆகுதா, இல்லை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸோட எதுவும் மர்ஜ் ஆகாம இருக்கா அப்படின்னு தெரியும். இல்லை உங்களுக்கு சிம்பிளாக வந்து ஒரு கிளென்சர், ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்க்ரீன் போதும். ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான கேசஸ்க்கு வேணும்னா அந்த மாதிரி சீரம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அப்புறம் வந்துட்டு இந்த சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அது பார்த்தது நானே ட்ரை பண்ணேன். வைரல் சொல்ற ஒரு இது நான் வைரலா நீங்க வந்து அந்த மாதிரி உங்க ஃபீல்டு வந்து அந்த மாதிரி காட்டல. இப்போ நான் வந்து ஸ்கின் கேர்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி காட்டும். இது வந்து விஷ்கேரோட இது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். மற்ற ஸ்கின் டைப்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தெரியாது, வேண்டாம். ஆனால் ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு சன்ஸ்கிரீன். இந்த ப்ராடக்ட் வந்து காசு கொடுத்து நல்லா இருக்குதுன்னு நான் சொல்கிற ஒரு ப்ராடக்ட். எனக்கு வந்துட்டு இந்த லிப் பிக்மெண்டேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு வந்துட்டு உண்மையாகவே யூஸ்ஃபுல். நான் மட்டும் யூஸ் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த பீல் ஆகி புண்ணு வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம். பிராண்ட் நேம் என்னது? விஷ்கேர். நிறைய விஷ்கேர் வச்சிருக்கா. விஷ்கேர்ல வந்து உண்மையிலே நல்ல லிப் பாம். கே பியூட்டியோட காஜல், நம்ம கட்ரினா கைஃபோட காஜல். ஓ அதான் கே பியூட்டியா? ஓ கேல கொரியன் நினைச்சிட்டீங்க. கே பியூட்டி, KAY பியூட்டி. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் உண்மையாவே எல்லாமே நான் ட்ரை பண்ணது வரை எல்லாமே நல்லா இருக்கு. ஓ மை காட், வாவ்! வந்து எங்க சித்தி வந்து வாங்கி கொடுத்தது இந்த காஜல். ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கும். இது வந்து வால்யூம்க்கு, இது வந்து லென்த்துக்கு. அந்த சித்தி யாரோ கவனிச்சுக்கோங்க, டீசெண்டா இருக்குன்னு சொல்லியிருக்கா. நீங்க வாங்கி கொடுக்காதீங்க. பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். மேக்கப்லாம் வந்துட்டு ரெகுலரா போடாதீங்க. ஸ்கின் கேர் கண்டிப்பா டெய்லி பண்ணலாம். பட் மேக்கப் வந்து தேவையான மட்டும் போடுங்க. ஸ்கின் கேர் ஹமாம் சோப். ஆமாம் சோ. வேற கிரீம் யூஸ் பண்ணியா? நானும் யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ணா தப்பு இல்ல. நீ மனிச்ச ஃபேன் தான, மனிச்சாவே சொல்லிருக்காங்களே ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுங்க. சோ சன்ஸ்கிரீன் போடுவாங்க. பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கரெக்டர். ரொம்ப இந்த கன்சீலர் இதுக்கெல்லாம் வந்து காசு செலவழிக்க கூடாதுன்னு ஆரஞ்சு கரெக்டரை வாங்கி இப்படி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கருப்பு டாட்ஸ்லாம் இருக்கும்ல, பெயிண்ட் அடிக்கிற மறக்கிறதுடா. மொத்தோட செல்லும் மறக்கிறது. என்னடா இது? பேஜ் வர்க். இது ஒரு காஜல். இது வந்துட்டு இந்த எனக்கு வந்து வாட்டர் லைன் வந்து ரொம்ப இதாக இருக்கிறதுனால நிறைய காஜல் செட் ஆகாது. கே பியூட்டி காஜல் ஓரளவுக்கு செட் ஆகும். ஆனால் அதுவுமே ரொம்ப நேரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். கே பியூட்டி, KAY பியூட்டி. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் உண்மையாவே எல்லாமே நான் ட்ரை பண்ணது வரை எல்லாமே நல்லா இருக்கு. சிக்கிட்டா போல இருக்கு, பையன் சிக்கிட்டா, ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. இல்ல நல்லா இருக்கும். இல்ல ஆனா ரொம்ப சில நேரம் தூங்காம போட்டுட்டு இருந்தா அது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்மட்ச் ஆகும். அதனால இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு லூலு மால்ல நாங்கள் வாங்கினோம். அந்த பேக்ல அவ்வளோதான். ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கிறது போகலாம். இது வந்து ஒரு சீப்பு. இது வந்து பெரிய பல்ல சீப்பு. நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க இப்படி சீப்பெல்லாம் இருக்குது, பெரிய பல் சீப்லாம். இதெல்லாம் வந்து இங்கே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கணுன்னா எங்கள் வீடியோஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முடியும். வாங்குற காசுக்கு மேல கூடாடா கொய்யா. ஒரு ஹெட்ஃபோன் செத்து போச்சு. அப்புறம் ஒரு ஹேர் டை, அப்புறம் ஒரு கண்ணாடி
இந்த கண்ணாடியோட ஸ்கூல் டைம்ல நிறைய மெமரிஸ் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி மொக்க வீடியோஸ் மொக்க கண்டென்ட்ஸ்லாம் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த ரெக்ஸ் கிரெடிட்டோட ஹெட்டிங் கிரெடிட் இல்ல கிரெடிட்டோட பேஜ். ஸோ அந்த பேஜுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவன் தண்டமா தான் உட்காந்துருப்பான், நாங்க பேசுறோம். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. வந்து ஃபாலோ பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மொக்கையான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். பை பை மணிச்சு. மடிச்ச அந்த வீடியோ பாத்தீங்கன்னா மெசேஜிங் அனலிட்டிக்ஸ் பண்ணுங்க.